Hi friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த டாபிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா லாஸ்ட் பார்ட் ஆஃப் ரிசர்ச் ஆப்டிடியூட், தட் இஸ் application of ICT in research and finally research ethics. Application of information and communication technology in research, that is to identify appropriate information resources, critically analyze information, research effectively, manage information, use information to extend and communicate knowledge across subject fields, searching databases and electronic resources simultaneously, receive results in a common format, link to individual databases for more specialized searching, and finally, search, select favorite resources and e-journals, save searches and records, and set up email alerts. The role of computer in various phases of research process. அதாவது ஒரு ரிசர்ச்சை கேரி அவுட் பண்ணணும்னாக்கா இந்தந்த டூல்ஸ்லாம் இருந்தோம்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ரிசர்ச்சை கொண்டு போகலாம். ஃபார் லிட்ரேச்சர் ரிவ்யூ வி கேன் யூஸ் கூகுள் ஸ்காலர். ஸோ கூகுள் ஸ்காலரில் நீங்கள் போயிட்டு உங்களுக்கு ரிலேட்டடான ரிசர்ச் டாபிக் நீங்கள் டைப் பண்ணிங்கனாக்கா அதுக்கு ரிலேட்டடான ஜேர்னல்ஸ் பேப்பர், கான்ஃபரன்ஸ் பேப்பர், ஆர்டிகிள்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கலாம். சாம்பிள் சைஸ் கால்குலேஷனுக்காக வி கேன் யூஸ் NCSS, PASS, GESS சாஃப்ட்வேர். அண்ட் ஃபார் எம்பிரிக்கல் ஃபேஸ், திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேஸ் இன் ரிசர்ச், வி கேன் யூஸ் MS ஆஃபீஸ் சாஃப்ட்வேர். பிகாஸ் இப்போ ஒரு ரிப்போர்ட் எழுதுகிறோம் ஆர் தீசிஸ் எழுதுகிறோம்னாக்கா MS வேர்ட் தேவை. ஃபார் ப்ரெசன்டேஷன் வி கேன் மூவ் ஃபார் PowerPoint. And for a graph or any other calculation we can move for Excel. Okay, so இது எல்லாம் சேர்ந்தது தான் MS ஆஃபீஸ், ரைட்? ஸோ அது இல்லைன்னா நம்ம ரிசர்ச்சே பண்ண முடியாது. அதுக்காக தான். தென் டேட்டா அனாலிசிஸ் ஃபேஸ் we can use statistical method to calculate the variance, mean, standard deviation, etc. Finally, research dissemination phase, we can go for Shodhganga website. ஸோ ரிசர்ச் தீசிஸ் எழுதுறதுக்கு ஷோத்கங்கா வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய ரிசர்ச் தீசிஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க இந்த வெப்சைட்டில். ஸோ வி கேன் யூஸ் அஸ் ரெஃபரன்ஸ். அண்ட் ஆல்சோ ஃபைனலி யூ கேன் ஆல்சோ போஸ்ட் யுவர் தீசிஸ் ஆல்சோ ஸோ தட் த பட்டிங் ரிசர்ச் ஆர்டிஸ்ட் வில் go through your thesis. So next one is research ethics. It is used to protect human participants, to ensure that research is conducted in a way that serves the interest of individuals, groups, society as a whole, to examine specific research activities and projects for their ethical soundness, looking at issues such as the management of risk, protection of confidentiality, and the process of informed consent. அதாவது ஒரு ரிசர்ச்க்கு கண்டிப்பாக எத்திக்ஸ் தேவை. Why? Because உங்களோட ரிசர்ச் ஒர்க் வந்து கான்ஃபிடென்ஷியலாக இருக்கணும் until you deliver on the public. அண்ட் ஆல்சோ எந்த விதத்துலையும் சொசைட்டிக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கணும். உங்கள் ரிசர்ச் யாரையும் வந்து வயலேட் பண்ணாமல் இருக்கணும். we should not violate the rules. ஸோ எந்த ரிசர்ச் எடுத்துக்கிட்டாலும் ஒரு ரிலீஜியஸாவோ இல்லை சைக்காலஜிக்கலாவோ இல்லை ஒரு பர்டிகுலர் குரூப்பை வந்து தாக்குற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த research ethics that we need to carry out. Next one is component of ethical research. Voluntary participation, no harm to the subjects, and finally confidentiality of participants. So voluntary participation is nothing but இப்போ ரிசர்ச் கேரி அவுட் பண்ணுறோம்னாக்கா ஃபுல்-ஃப்ளெஜ்டாக அந்த பார்ட்டிசிபெண்ட்ஸ்குள்ளே இன்வால்வ் ஆகி நம்ம வந்து ரிசர்ச் கேரி அவுட் பண்ணணும். ஸோ ஃபார் டேக்கிங் சம் கொஷினர்ஸ் ஆர் எனி அதர் சர்வே எடுக்கிறோம்னாக்கா சொசைட்டியில் போய் நம்ம வந்து ஒரு டேட்டா லைவாக கலெக்ட் பண்ணுற மாதிரி, ஸோ வாலண்டியராக அந்த ரிசர்ச் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அண்ட் ஆல்சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த விதத்துலையும் நம்ம ரிசர்ச் வந்து ஹார்ம் பண்ணுற மாதிரி நடந்துக்கக்கூடாது. அண்ட் ஆல்சோ கான்ஃபிடென்ஷியல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. ஸோ கண்டிப்பாக என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலி புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் ஏதாச்சும் அப்டேட்ஸ் போடுறேன்னாக்கா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். பாய்.